மின்பொறியாளர்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க மிகவும் பயனுள்ள வழிகள் யாவை? 1. உங்கள் திறமைகளை மேம்படுத்தவும். அப்கிரேட் யோர் ஸ்கில்ஸ். 2. உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்குங்கள். எக்ஸ்பேண்ட் யோர் நெட்வொர்க். 3. உங்கள் வருமானத்தை பல்வகைப்படுத்துங்கள். டைவர்சிஃபை யோர் இன்கம். 4. உங்கள் கல்வியை முன்னேற்றுங்கள். அட்வான்ஸ் யோர் எஜுகேஷன். 5. உங்கள் சம்பளத்தை பேரம் பேசுங்கள். நெகோசியேட் யோர் சேலரி. 6. புதுமை மற்றும் உருவாக்கம். இன்னோவேட் அண்ட் கிரியேட். உங்கள் திறமைகளை மேம்படுத்தவும். அப்கிரேட் யோர் ஸ்கில்ஸ். மின் பொறியாளராக உங்கள் வருமானத்தை உயர்த்துவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று, உங்கள் தொழில்துறைக்கு மிகவும் தேவைப்படும் மற்றும் பொருத்தமான பகுதிகளில் உங்கள் திறன்களையும் அறிவையும் மேம்படுத்துவதாகும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் புதிய நிரலாக்க மொழிகள், மென்பொருள் கருவிகள் அல்லது வன்பொருள் தளங்களை கற்றுக்கொள்ளலாம். அவை மிகவும் சிக்கலான மற்றும் திறமையான அமைப்புகளை வடிவமைக்க, மேம்படுத்த அல்லது சோதிக்க உதவும். சக்தி அமைப்புகள், உட்பொதிக்கப்பட்ட அமைப்புகள் அல்லது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற குறிப்பிட்ட களங்களில் உங்கள் திறமை மற்றும் நிபுணத்துவத்தை நிரூபிக்கும் சான்றிதழ்கள் அல்லது நற்சான்றிதழ்களையும் நீங்கள் தொடரலாம். புதிய திறன்களை கற்றுக்கொள்ள அல்லது ஏற்கனவே உள்ளவற்றை புதுப்பிக்க உதவும் பல ஆன்லைன் படிப்புகள், புத்தகங்கள் அல்லது பயிற்சிகளை நீங்கள் காணலாம். உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்குங்கள். எக்ஸ்பேண்ட் யோர் நெட்வொர்க். மின் பொறியியலாளராக உங்கள் வருவாய் திறனை அதிகரிப்பதற்கான மற்றொரு வழி, உங்கள் நெட்வொர்க் மற்றும் உங்கள் துறையில் உள்ள பிற தொழில் வல்லுநர்கள், நிறுவனங்கள் அல்லது வாடிக்கையாளர்களுடன் தொடர்புகளை விரிவுபடுத்துவதாகும். உங்கள் போர்ட்போலியோ மற்றும் நற்பெயரை மேம்படுத்தும் புதிய வாய்ப்புகள், திட்டங்கள் அல்லது கூட்டுப்பணிகளை கண்டறிய நெட்வொர்க்கிங் உதவும். உங்கள் திறன்களையும் செயல்திறனையும் மேம்படுத்தக்கூடிய பரிந்துரைகள் அல்லது கருத்துக்களை பெறவும் இது உதவும். உங்கள் ஆர்வங்கள் தொடர்பான நிகழ்வுகள், மாநாடுகள் அல்லது பட்டறைகளில் கலந்து கொள்வதன் மூலம், ஆன்லைன் சமூகங்கள் அல்லது மன்றங்களில் சேர்வதன் மூலம் அல்லது உங்கள் சகாக்கள், வழிகாட்டிகள் அல்லது பழைய மாணவர்களை அணுகுவதன் மூலம் நீங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்குங்கள். உங்கள் வருமானத்தை பல்வகைப்படுத்துங்கள். டைவர்சிஃபை யோர் இன்கம். மின்சார பொறியியலாளராக உங்களின் வருவாய் திறனை அதிகரிப்பதற்கான மூன்றாவது வழி, உங்கள் வருமான ஆதாரங்களையும் பல்வகைப்படுத்துவதாகும். உங்கள் முழுநேர சம்பளத்திற்கு துணையாக இருக்கும் ஃப்ரீலான்ஸ், கன்சல்டிங் அல்லது பகுதி நேர வேலைகளை மேற்கொள்வதன் மூலம் இதைச் செய்யலாம். உங்கள் திறன்களையும் அறிவையும் வெளிப்படுத்தும் உங்கள் சொந்த தயாரிப்புகள், சேவைகள் அல்லது படிப்புகளை உருவாக்கி விற்கலாம். மாற்றாக, உங்களுக்காக செயலற்ற வருமானத்தை உருவாக்கக்கூடிய பங்குகள், பத்திரங்கள் அல்லது பிற சொத்துக்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம். உங்கள் கல்வியை முன்னேற்றுங்கள். அட்வான்ஸ் யோர் எஜுகேஷன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதற்கான நான்காவது வழி, உங்கள் கல்வி மற்றும் தகுதிகளை மேம்படுத்துவதாகும். முதுகலை பட்டம், முனைவர் பட்டம் அல்லது தொழில்முறை பட்டப்படிப்பை தொடர்வதன் மூலம் நீங்கள் இதைச் செய்யலாம். இது உங்கள் அறிவை ஆழப்படுத்தவும், உங்கள் நோக்கத்தை விரிவுபடுத்தவும் அல்லது மின் பொறியியலின் முக்கிய பகுதியில் நிபுணத்துவம் பெறவும் உதவும். உங்கள் திறன்களை புதுப்பிக்கவும், புதிய போக்குகளை கற்றுக்கொள்ளவும் அல்லது புதிய திறன்களை பெறவும் உதவும் நிர்வாக கல்வி திட்டங்கள், குறுகிய படிப்புகள் அல்லது பட்டறைகளில் நீங்கள் சேரலாம். உங்கள் கல்வியை மேம்படுத்துவது உங்கள் நம்பகத்தன்மை, அதிகாரம் மற்றும் சந்தையில் மதிப்பை அதிகரிக்க உதவும். உங்கள் சம்பளத்தை பேரம் பேசுங்கள். நெகோஷியேட் யோர் சேலரி. மின் பொறியியலாளராக உங்கள் வருவாய் திறனை அதிகரிக்க ஐந்தாவது வழி, உங்கள் சம்பளம் மற்றும் நன்மைகளை உங்கள் முதலாளி அல்லது வாடிக்கையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாகும். உங்கள் நிலை மற்றும் இருப்பிடத்திற்கான சராசரி சம்பளம் மற்றும் இழப்பீட்டை ஆராய்வதன் மூலம் இதைச் செய்யலாம். உங்கள் மதிப்பு மற்றும் தாக்கத்தை வெளிப்படுத்தும் உங்கள் சாதனைகள், திறன்கள் மற்றும் பங்களிப்புகளை நீங்கள் முன்னிலைப்படுத்தலாம். பிற சலுகைகள், வாய்ப்புகள் அல்லது வருமான ஆதாரங்கள் போன்ற உங்கள் மாற்று வழிகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் சம்பளத்தை பேச்சுவார்த்தை நடத்துவது உங்களுக்கு தகுதியானதையும் நீங்கள் விரும்புவதையும் பெற உதவும். புதுமை மற்றும் உருவாக்கம். இன்னோவேட் அண்ட் கிரியேட். ஒரு மின் பொறியியலாளராக உங்கள் வருவாய் திறனை அதிகரிப்பதற்கான ஆறாவது வழி, சிக்கல்களை தீர்க்க, தேவைகளை பூர்த்தி செய்ய அல்லது மதிப்பை உருவாக்கக்கூடிய புதிய தீர்வுகள், தயாரிப்புகள் அல்லது செயல்முறைகளை புதுமைப்படுத்தி உருவாக்குவது. உங்கள் தொழில், சந்தை அல்லது சமூகத்தில் உள்ள இடைவெளிகள், சவால்கள் அல்லது வாய்ப்புகளை கண்டறிவதன் மூலம் இதைச் செய்யலாம்.
யோசனைகளை உருவாக்க, முன்மாதிரி அல்லது உங்கள் தீர்வுகளை சோதிக்க உங்கள் படைப்பாற்றல், ஆர்வம் மற்றும் பகுப்பாய்வு திறன்களை பயன்படுத்தலாம். உங்கள் கண்டுபிடிப்புகளை உருவாக்க மற்றும் செயல்படுத்த மற்ற பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அல்லது தொழில்முனைவோர்களுடன் நீங்கள் ஒத்துழைக்கலாம். புதுமை மற்றும் உருவாக்கம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தவும், அங்கீகாரத்தை பெறவும், வெகுமதிகளை பெறவும் உதவும். To have notification about my new video, please don't forget to like, comment and subscribe. Thanks for watching.